பழனி மலை வந்தாச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரவீன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பழனி போயிருந்தோம் தன்வீக்ஷாவுக்கு மொட்டை எடுக்கிறதுக்கு. நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன் அது. அந்த வீடியோவோட லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டேன், அதில் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பழனி போகலாமா? பழனி மலை வந்தாச்சு. இங்கேருந்து நல்லாவே தெரியுது, வியூ நல்லா இருக்கீங்க. ஆனால் பேக் சைடா? ஆமாம், பேக் சைடு. காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. ஸோ வந்து பேக் சைடில் வந்துட்டோம். அதனால் வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக ஒரு இடம் கண்டுபிடிச்சி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். பக்கத்தில் வந்துட்டோம். பேக் சைடில் பார்க் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தூரமாக இருக்கும் கோயிலுக்கு வர்றதுக்கு. பட் இப்போ நீங்கள் வந்து பார்க் பண்ணிங்க இந்த இடத்துல பார்க் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே போயிடலாம். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பிஜேஆர் கார் பார்க்கிங், இந்த பார்க்கிங்கில் போட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து கோயிலுக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை வேலாயுதம் சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கீழே இருக்குது, இது வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே படி ஏறலாம் அப்படின்ட்டு ஐடியா. செருப்பு காணாங்க, எங்கே விட்டோன்னு தெரியல. அதான் தொலைவிட்டு இருக்கோம் எங்கே விட்டோன்ட்டு. இவங்க தான் காரணம். கரெக்டான நுழைவாயில் உள்ளே போனோம், ஆனால் வந்து வெளியில் வரும்போது எதில் வந்தோன்ட்டு மறந்துட்டோம். செருப்பு தொலைச்சிட்டிங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லது தான் அப்படிங்கிறீங்களா? கண்டுபிடிச்சாச்சு கைஸ். நான் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க. நான் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாலே வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும், கால் வலிக்கும் கை வலிக்கும். ஆனால் இங்கே வந்தாலே நம்மளுக்கு காடு மூடு அந்த பாட்டு தான். இப்போ சாங் சேஞ்ச் போடுறா முருகன் பாட்டை. இங்கேயே வந்து வேலு, அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள், சாப்பாடு, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, டேட்டோஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் கண்ணாடி இருக்குது, பொம்மைகள்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ஸ்நாக்ஸ் இருக்குது. குடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகளில் வந்து ஸ்லைஸு பவுன் மாதிரிலாம் இருக்குது. பாருங்க மீனாட்சி பவன்லாம் இருக்குது. மீனாட்சி பவன் சாப்பிட்றது தான் இருக்கும். கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து சாப்பிட்றதுக்கு உள்ளே வச்சுருக்காங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு தானே உள்ளே வச்சுருக்காங்க, போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. என்ட்ரன்ஸ் வந்துருச்சு. அதுதான் மொபைல் ஃபோன் டெபாசிட் கடை, மொபைல் ஃபோன் டெபாசிட் சென்டர். ஸோ மொபைல் ஃபோனை வைக்க போகிறேன். எல்லாம் பண்ணி கொடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், சைலண்டில் போட்டு வச்சுக்கோம். சரி, நான் மேலே போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, மேலே போய் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. போகும்போது வந்து இந்த வழியில் போட்டுருப்பாங்க, வரும்போது வந்து எப்பயும் போல ஆஸ் யூஷுவல் கேட் வழியாக வந்துடலாம். ஸோ சாமியை பார்த்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காருக்கு தான் போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங் வெளியில் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வழியிலே நிறைய கடைகள் இருக்குது, அதான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். நிறைய ரூல்ஸ் மாற்றிருக்காங்க இப்போ. அதாவது முதல்லலாம் ஒரே வழியில் போயிட்டு ஒரே வழியில் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து போகிறது ஒரு வழியாக வர்றது ஒரு வழியாக, அதாவது ஒரு நடுவில் வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணி விட்றாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஃபோன்லாம் வந்து கொண்டு வராங்களான்னு செக் பண்ணுறாங்க. அதையும் மீறி ஃபோன்லாம் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. கழனி பிரேக் எடுத்திருக்கோம். ஹைட்ரேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஹைட்ரேட்டடாக இருங்க.
பேராது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நல்லபடியாக பழனி போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. ஏன்னா ஃபோன்லாம் கீழே வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க, ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கீழே வச்சுட்டு போகலாம். பட் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் ஃபோன் இல்லாமல் கோயிலுக்கு போனது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. எப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஃபோன் இல்லாமல் ஒரு வரிசையில் நிற்கும் போதோ, ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும் போதோ, போர் அடிக்குதுன்னா ஒரு ரீல்ஸ் எடுத்து பார்க்காம ஒரு ஜாலியாக வந்து பக்கத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒத்து பார்க்கலாம். பக்கத்தில் எப்படி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, சின்ன பசங்க விளையாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாகவே கிடச்சிச்சு. ஏன்னா நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு போர் அடித்தாலோ, எங்கேயாச்சும் ஒரு நின்றுட்டு இருந்தாலோ, வெயிட் பண்ணுற இடத்துலையும் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து ஃபோனாக தான் இருக்குது. ரீல்ஸ் பார்க்குறோம், ஆப்வியஸ்லி வந்து இன்ஸ்டாகிராம் போகிறோம், யூடியூப் போகிறோம். பட் அதெல்லாம் மறக்க முடியாது. பட் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாமே, அவ்வளோதான் சொல்ல வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். முக்கியமாக வந்து சொல்லணும்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட எல்லாம் பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஃபோன் இல்லை, அவங்களும் வந்து நம்மளோட பேசிட்டாங்கணும். வெயிட் பண்ணும்போது என்னங்க ஆச்சு, எங்கெங்கே புளியோதரை வைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. ஏன்னா அவங்களும் வந்து பேசித்தாங்கணும், நம்மளும் வந்து அவங்கள்ட்ட பேசித்தாங்கணும். ஸோ இந்த சான்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது. ஸோ ஃபோனே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், பட் ஒரு லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே உங்களை பேசி போர் அடிக்க விரும்பலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன். பாய்.